அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனதருமை ஸ்ரீதேவிகளே, நோன்பு என்றாலே உண்ணுவது, பருகுவது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை விட்டும் தன்னை தவிர்ந்து கொள்வதுதான் நோன்பு என்றால். இப்போ ரமதானுடைய பகல் காலங்களிலே கணவன் மனைவி ஒன்று கூடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதுதான் சட்டம் இல்லையா? இப்போ ஒரு மனிதன் அவனுடைய இச்சையின் காரணமாக தன்னுடைய மனைவியோடு அவன் உடலுறவில் பகல் காலத்தில் ஈடுபட்டான். இப்போ இவனுடைய சட்டம் என்னென்றா, நோன்பு பாத்திலாகிவிடும் இவர் தெரிந்து கொண்டே செய்தால். ரமதான் மாதத்திலே பகல் வேளையிலே தன்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டு இவருடைய நோன்பை பாத்திலாக்கி கொண்டால், இவர் அந்த நோன்பை கலா செய்தால் மட்டும் போதுமா, அல்லது இதற்கு தெண்ட பரிகாரம் ஏதாவது கொடுக்கணுமா? இன்னைக்கு அநேகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம், ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம் ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற இந்த விஷயத்துல, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டு பகல் காலத்திலே நோன்பை முறித்து கொண்டால் அவர் கலாவும் செய்ய வேண்டும், அதற்கு தெண்ட பரிகாரமும் கொடுக்க வேண்டும். இப்போ அதுக்கு தெண்ட பரிகாரம் என்னண்டா 3 ஆப்ஷன் இருக்குது. நம்பர் 1, அவர் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இந்த காலத்துல அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. 2வது, 60 நாட்கள் 2 மாதங்கள் தொடர்ச்சியான நோன்பு நோக்க வேண்டும். அந்த ஒரு நோன்பினுடைய கஃபாரா. ஒரு மனிதன் உடலுறவில் ஈடுபட்டு நோன்பை பாத்திலாக்கி கொண்டால் கலா செய்வதோடு அந்த நோன்பை திரும்பி பிடிக்கிறதோட அதுக்கு தெண்ட பரிகாரம் என்னண்டா 60 நாட்கள் ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், தொடர்ச்சியாக 60 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். சரி, 60 நாட்கள் நோன்பு நோட்பதற்கு இவருக்கு வசதி இல்லை, உடம்பு தெம்பு இல்லைண்டா 60 மிஸ்கின்களுக்கு இவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும், ஒரு நோன்புக்காக வேண்டும். அதே நேரத்துல பகல் வேளையில இவர் சாப்பிட்டு வேண்டுமென்றே நோன்பு முறியும் என்று தெரிஞ்சும் சாப்பிட்டு அல்லது தண்ணீர் குடிச்சு நோன்பை முறிச்சு கொண்டா இவர் நோம்ப கலா செஞ்சா மட்டும் போதுமா, இவரும் தெண்ட பரிகாரம் கஃபாரா கொடுக்க வேண்டுமா என்றால் இவர் கலா செய்வது மட்டும் போதுமானது ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். ஆனால் ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம், இவர் கட்டாயமா இதற்கும் கஃபாரா கொடுக்க வேண்டும். ஆக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நோன்பு என்பது பாக்கியமானது. இந்த ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம், அதிலும் குறிப்பாக முதல் 10 அடைந்திருக்கிறோம் என்றால் இதிலே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து விசாலமாக இருக்கிறது. இதனுடைய சட்ட திட்டங்களை தெளிவாக புரிந்து கொண்டு முழுமையான நன்மையை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக.